இப்போ சைக்காலஜியில் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நவீன உளவியல் சோதனைகளின் தந்தை பீனே சைமன். அடுத்தது, வாசித்தலில் ஏற்படும் குறைபாடு டிஸ்லெக்ஷியா, எழுதுவதில் ஏற்படும் குறைபாடு டிஸ்கிராஃபியா, கணக்கிடலில் ஏற்படும் குறைபாடு டிஸ்கால்குலியா. அதாவது எழுதும்போது கிராஃப் மாதிரி எழுதணும், கணக்கிடும்போது கால்குலேட்டர் வச்சு கணக்கு போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததான், ஆட்டிசம் என்னும் நோய் இதன் குறைபாட்டின் காரணமாக ஏற்படுகிறது மூளை. அடுத்ததா, மீத்திறன் மிக்க குழந்தைகளுக்கான அறிவுத்திறன் பற்றி வரையறை செய்தவர் ஜேம்ஸ் ட்ரேவர். பள்ளி அறிவுரை பகர்பவர் என்னும் நூலின் ஆசிரியர் ஈசி ரோபர். அடுத்தது, நுண்ணறிவு சோதனை எதனை அழைக்கிறதோ அதுவே நுண்ணறிவு என குறிப்பிட்டவர் ஆல்பர்ட் பீனே. குழந்தையின் நடத்தை ஆராய்ந்து நல்லொழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் கோல்பர்க். அடுத்ததா, ஆளுமை நிலைகளில் எதனை விலங்கியல் மனம் என கூறுகின்றனர்? சிக்மண்ட் ஃப்ராய்டு குறிப்பிட்ட இட், ஈகோ, சூப்பர் ஈகோல எது விலங்கியல் மனம் எனப்படுகிறதுனா இட். தேங்க்யூ.